வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் பாவக்காய் சில்லி போட போகிறேன். இதுக்கு வந்து 1/2 கிலோ பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா லேசாக கட் பண்ணி அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நடுவில் கொட்டையெல்லாம் எடுத்துருங்க, இல்லைன்னா கடுக்கடுக்குன்னு கடிப்படும் வாயில். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சில்லி பொடியெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மைதா மாவு 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், இது கலருக்காக. உப்பு தேவையான அளவு, 1/2 கப்பு தயிர் எடுத்துருக்கிறேன். 1 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நான் எல்லா பொடியும் இந்த ஸ்பூனுக்கு இந்த ஸ்பூன் அளவு தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு லெமன் ஊற்றிக்கலாம். 1 லெமன் ஊற்றி தயிர், உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். நல்லா பரட்டின மாதிரி கலந்துக்கங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுடுங்க. இதுக்கு கொஞ்சம் காரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இது சில்லி வந்து பருப்பு குழம்பு, சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாமே சைடிஷாக வச்சுட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பே இருக்காது. குழந்தைங்க கூட பாவக்காய் விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றினா சரியாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம உடனே பொரிக்கனாலும் பொரிச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பொரிச்சோம்னா அதில் நல்லா மசாலா ஊறிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். 1/2 மணி நேரம் கழித்து தான் நான் பொரிக்க போகிறேன். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து நான் வைக்க போகிறேன். 1/2 மணி நேரம் கழித்து பொரிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இப்படி கலக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு எவ்வளோ நேரம் கழித்து நம்ம எப்போ நம்மளுக்கு செய்யணுமோ வேணுமோ அந்த நேரத்துக்கு நீங்கள் எண்ணெயில் போட்டு சூடாக பொரிச்சிக்கலாம். இப்படி கலக்கி வச்சுட்டு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி நறுக்கி கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தேவையானப்போ நம்ம அளவாக எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ நான் இதை எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறேன். இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சு ஆயில் காஞ்சிட்ருக்குது. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றா எடுத்து போடலாம். போட்ட உடனே கிளற வேண்டாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். இல்லைன்னா மசாலா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கேஸை மீடியமாக வைங்க, ஏன்னா பாவக்காய் நம்ம பச்சையாக போட்டிருக்கோம். மீடியமாக வச்சா தான் நல்லா பாவக்காயெல்லாம் நல்லா வேகும். எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரித்து போட்டுக்கலாம். அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இந்த கருவேப்பிலையோடு பாவக்காய் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மணமும் நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம்.
இப்போ கருவேப்பிலையும் பொரிச்சாச்சு. இந்த பாவக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், சுத்தமாக கசப்பே இருக்காது. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த எண்ணெய் பாவக்காய் பொரிச்ச எண்ணெய் மீதியாக இருக்குன்னு கவலைப்படாது. இந்த எண்ணெய் வந்து நம்ம புளிக்குழம்புக்கு ஊற்றிக்கலாம், கருவாட்டு குழம்புக்கு ஊற்றிக்கலாம், கருவாடு தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம். அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப இந்த எண்ணெயில் தான் நம்ம பொரிக்கக்கூடாது. இதை வந்து இன்னொரு தடவை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொரியலுக்கு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் கசப்பெல்லாம் இருக்காது. புளிக்குழம்புக்கு எல்லாம் ஊற்றிக்கலாம், கருவாட்டு குழம்புக்கு ஊற்றிக்கலாம், கருவாடு தொக்கு பண்ணிக்கலாம். அப்புறம் பாவக்காய் தொக்குக்கு கூட இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ மொறு மொறுன்னு பாவக்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.